2025 ஒரு ஃபேமஸான டைலாக் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிருந்துச்சு. அதை சொல்லி அந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது செலிபிரிட்டி சொல்லியிருப்பாரு, இங்கே 2 பேருக்குள்ள தான் போட்டியேன்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வந்து ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வேளச்சேரியில் வந்துட்டு ஒரு 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுக்குள்ளே தான் வந்து எப்பயுமே போட்டி இருக்கும். ஐ மீன் வந்து அந்த க்ரௌடு வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஒன்று வந்து கீதம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வெயிட் பண்ணி நம்ம சாப்பிடுவோம், அந்த அளவுக்கு வந்து ஃபுட்டோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அக்ஷயம்னு சொல்லிட்டு இந்த சாட்டெல்லாம் வந்தோன்னா அந்த வேளச்சேரி அண்டர் ஃபீட் ரோட நம்மளால் கிராஸ் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கும். நிறைய பேருக்கு லொக்கேஷன் இருக்குன்னு தெரியும், தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஸ்ரீ அக்ஷயம் தான் வந்திருக்கேன். அவங்களோட மெனுஸை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க, அவங்க மெனுஸ் நல்லா இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃபுட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கே வந்துட்டு மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது போல். அதில் வந்து 3rd ஃப்ளோரில் வந்து பார்ட்டி ஹால் மாதிரி இருக்குது, ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு போல். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம வந்து இருக்கிறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்துட்டு, அங்கே ஆக்சுவலி வெளியே வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இன்றைக்கி என்ன மெனுஸோ வந்து அது அழகாக வந்து ஒரு டேபிள் போட்டு டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு மெனு போர்டுமே வச்சுருக்காங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ லைக் வந்துட்டு ஒரு வெட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி வெட்டிங்கில் வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸ் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனா, வெட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வெட்டிங்கில் வந்து அந்த மெனு சொல்லி வச்சுருப்பாங்க, இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க வெட்டிங்கில். அதுதான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலே அவங்களோட ஸ்பெஷல் மீல்ஸ் நம்ம தான் ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஸ்ரீ அக்ஷயமுக்கு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து திவ்ய போஜனம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து ஸ்வீட்டு, சூப்பு, வடை, ரொட்டி, நான், அது மாதிரி ரைஸு, சாம்பார், கூட்டு பொரியல்னு வருமாமா. இப்போ இதை நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன சூப்புன்னு கேட்டேன். அது வந்து ஏதோ மஞ்சள் சூப் ஏதோ சொன்னார், எனக்கு சரியாக தெரியல. இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போமா. சுட சுட கொடுத்துருக்காங்க ஒரு பவுலில். நல்லாயிருக்கு மக்களே. லைக் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் குடிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு சொல்ல தெரியல, எப்படி இருக்குன்றது சொல்ல தெரியல, பட் நல்லாயிருக்கு. நிறையா கார்லிக்ஸு, ஜிஞ்சர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த இந்த மின்ட் லீஃப்லாம் போட்டிருக்காங்க. ஸோ மஞ்சோ சூப்பர் நம்ம சொன்னார், பட் நல்லாயிருக்கு குடிக்கிறதுக்கு. ஸோ மக்களே, அவங்களுடைய திவ்ய போஜனம் அந்த மெனு தான் நான் வாங்கியிருக்கேன். வந்து ஒரு கல்யாண விருந்து சாப்பாடு மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து பாயசம் கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி அண்ட் அப்பளம் கொடுத்துருக்காங்க. அந்த இது ஒரு விதமான கூட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. காரக்குழம்பு கொடுத்துருக்காங்க. உருளைக்கிழங்கு பொரியல் கொடுத்துருக்காங்க. அதாவது உருளைக்கிழங்கு கறி ஆயுது அது கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு வந்து ஒரு கேரட் பீன்ஸ் பொரியல் தேங்காய் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாம்பார், ரசம், வடை, ஃபைனலி மோர். இது மட்டும் இல்லாமல் பருப்பு பொடி, நெய்யெலாம் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து அவங்க சப்பாத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோமா. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போலாம் வந்துட்டு சப்பாத்தி இல்லாமல் சாப்பிட்றதே கிடையாது, அந்த மாதிரி இருக்குது. டெய்லியும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா. அவங்களுடைய ஸ்பெஷல் பருப்பு பொடி, அது கூட நெய் ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம். ஆனால் எங்கே போனாலும் வந்து பருப்பு பொடி வந்து இப்போ மேண்டேட்ரி ஆகிடுச்சு, சப்பாத்தி மாதிரி. ஸோ பருப்பு பொடி நல்லா ஊற்றி, நெய்யை ஊற்றி நிறையா பருப்பு பொடிலாம் பார்க்க ரெட் கலரில் இருக்கும் மக்களே. சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். நிறைய இடத்துல நான் பருப்பு பொடி சாப்பிட்ருக்கேன், தரமாக இருக்குது. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. உப்பு உரப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. வாவ், பருப்பொடி வேறு மாதிரி. நெய்மே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் கொடுத்துட்றாங்க, நீங்கள் எவ்வளோ ஊற்றிக்கலாம். நல்லா பருப்பொடி போட்டு ஒரு ரைஸ் ஃபுல்லாக போட்டு குழச்சி அடிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது மக்களே. நல்ல காரசாரமாக ஒரு பருப்பொடி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதோட லைட்டாக மேலே நெய் ஊற்றி சாம்பார் செம்மையாக இருக்கும் இல்லையா. சாம்பார் தான் ஊற்றிருக்கேன். மாங்காய்லாம் போட்டிருக்காங்க சாம்பாரில். அப்பா, மாங்காய் சாம்பார், மாங்காயோட புளிப்பு நல்லா இங்கே இறங்கி சாப்பிடவே பயங்கரமாக இருக்குது. மாங்காய் நல்லா புளிக்குது மக்களே. மாங்காய் சாம்பார் மேலே அந்த நெய் வேறு மாதிரி. பர்ஃபெக்டான ஒரு ஹோட்டல் சாம்பார்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து 2 விதமான குழம்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து புளிக்குழம்பு, இங்கே வந்து காரக்குழம்பு, ரெண்டுமே இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு புளிக்குழம்பு தான் ஊற்றிருக்கோம். ஊற்றி நல்ல ஒரு பைட் போயிடுவோமா? ரொம்ப புளிப்பு இல்லாமல் தேங்காய் அரைச்சி ஊற்றி மைல்டான ஒரு புளிப்பில் பண்ணியிருக்காங்க. சாப்பிட சூப்பராக இருக்குது. இது கூட வந்து அவங்களோட இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் சரியான காம்பினேஷனாக இருக்கும் ரெண்டுத்துக்கும். அப்படியே எடுத்து இந்த சாதத்தோடு வச்சு வேறு மாதிரி இருக்குது மக்களே. உங்களுக்கு இந்த புளிக்குழம்பு கூட கேரட் பீன்ஸ் பொரியல் நம்ம சாப்பிட பிடிக்கணும் சொல்ல வைக்கல, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே. அடுத்து வந்து எங்களோட காரக்குழம்பு தான் ஊற்றிருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா சுடு சுட சோறு, காரக்குழம்பு கூட வந்து அப்பளம் தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஓ, சாப்பாடு வந்து நல்லா சூடாக இருக்குது. எனக்கு வந்து காரக்குழம்பு நல்லா சூடாக சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். நான் சூடாக சாப்பிடும்போது ஒரு ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். நல்லா ஒரு புளிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு ஈக்குவலான புளிப்பு, ஈக்குவலான காரம், கொஞ்சம் மேலே இந்த சுண்டைக்காய் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் போடும்போது கசப்பு வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆகி அது சாப்பிடும்போது வந்துட்டு ஒரு வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும் மக்களே. என் காரக்குழம்பு வந்து புளிக்குழம்பு காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். அடா 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 வேறு லெவலில் இருக்குது. நான் நெய் ஊற்றி போகிறேன். இது மேலே நல்லா நெய்யை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிப்போமா? நெய் சாப்பிட்டா இன்னும் செம்மையாக இருக்கும். நெய் வந்து நல்லெண்ணெய் அதெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது காரக்குழம்போட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். பயங்கரமாக இருக்குது. சாம்போனால் இப்படி இருக்கும் அந்த அளவு இருக்குது. ஒருத்தான ஒரு ஒருத்தான ஒரு காரக்குழம்பு. அந்த காரக்குழம்பை சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு காரம் ஒன்று தெரியுது பாருங்க நாக்குள்ள, அது செம்மையாக இருக்குது. அடுத்து தான் அவங்க ரசம் தான் நான் ஊற்றிருக்கேன். ரசம், மோர், பாயசம், வடை அப்படியே முடிச்சிடலாம். ரசம் இன்னும் ரசம் பேர் வச்சுருந்தாங்க, அது என்ன ரசம் தெரில எனக்கு. பட் இந்த ரசம் வந்து நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. என்ன ரசம் பார்த்துட்டு சொல்கிறாங்க கடைசியாக. ரசமே சூப்பராக இருக்குது. ரொம்ப புளிப்புலாம் இல்லை, கரெக்டாக எல்லாமே இருக்குது. சரி மக்களே, அடுத்து வந்து அவங்க மோர் போயிடலாம். அதை ஊற்றிட்டு அவங்களோட உருளைக்கிழங்கு கறியை வந்து நான் அப்படியே வச்சுருக்கிறேன். அதை வந்து எடுத்து லைக் வந்து இந்த உருளைக்கிழங்கு தயிர் வந்து சரியான காம்பினேஷன். அது வந்து மசாலாலாம் போட்டு பண்ணால் செம்மையாக இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு பைட்டு. ஆக்சுவலி வந்து கல்யாணத்துலலாம் வந்து இந்த மசாலா உருளைக்கிழங்கு பண்ணுவாங்க. இதை வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். நான் சூப்பராக செய்கிறதுக்கு அது சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். மக்களே திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவங்களுடைய மசால் வடை ஆறி போயிடுச்சு, பட் இருந்தாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஃபைனலாக உங்களை பாயசத்தில் குடிச்சு முடிச்சிடுமா? பாயசமாக சூப்பராக இருக்குங்க. நல்லா திக்காக இருக்குது. சேமியா பாயசம் தான், பட் நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. எதாவது மிஸ் பண்ணலாம். ஸ்வீட்டு ஒன்று. இது கிளியர் பண்ணி வெளியே மீட் பண்ணுறாங்க. மக்களே இறுதியாக சாப்பிட்டு முடித்து விட்டேன். உணவு உண்ட வரை சாரி மக்களே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் வரும்போது கூட்டமே இல்லை, பட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து சரசரம் அவ்வளோ கூட்டம். மணி பார்த்தீங்கன்னா 1 ஆகுது. நான் 12 மணிக்கு வந்தேன்.
ஆனால் அப்போ கூட்டம் இல்லை, ஒரு 12:30 போல் செம்ம க்ரௌடு. அதெல்லாம் சொன்னால் ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகிடுச்சு, அந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு. ஸோ இந்த க்ரௌட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபுட் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு, மக்கள் எந்த அளவுக்கு வெஜ்ஜை விரும்புகிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், ஃபுட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தரமான வெட்டிங் ஸ்டைல் ஃபுட்டுன்னு நான் சொல்லுவேன். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அந்த கல்யாணத்தில் என்னென்ன மெனூஸ் கொடுப்பாங்களோ அந்த மெனூஸ் எல்லாமே இவங்கள்ட்ட இருந்துச்சு. அதேமாதிரி கல்யாணத்தை சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த சாம்பார் மட்டும் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாராக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சி போட்டு சாம்பார் வைப்பாங்க, அந்த மாதிரி சாம்பார் இல்லை. பட் நார்மலாக ஹோட்டலில் செஞ்சால் சாம்பார் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு. மற்றபடி அந்த காரக்குழம்பு புளிக்குழம்பாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து அடித்து நாக் அவுட் பண்ணலாம், அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 275 ரூபா, ஜிஎஸ்டிலாம் சேர்த்திங்கன்னா வந்து ஒரு 310 ரூபா கிட்ட வரும்னு வச்சுக்கோங்க. இவங்களோட நார்மல் மீல்ஸுமே இருக்குது. பட் நான் சாப்பிட்டது வந்து திவ்யா போஜனான்ற இவங்களோட போஜனம் என்ற இவங்களுடைய ஸ்பெஷல் மீல்ஸை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து வெரைட்டிஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 வகையான தொட்டுக்க, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 3 வகையான குழம்பு வகைகள் அதெல்லாம் போட்டு ஸ்வீட்டு பாயசம்னு சொல்லிட்டு அட்டாசம் பண்ணிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. நான் வெஜ்லாம் ட்ரை பண்ணணும், அது வெட்டிங் ஸ்டைலில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் ட்ராவல் vlogs மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எங்கே போய் சாப்பிட்லான்றதை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.